ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 யூனிட் வந்து உங்களுக்கு வந்து நடத்தி கொடுத்துருக்கோம். டெய்லி 10 கொஸ்டின்ஸாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக டெட்டாக இருக்கட்டும் அண்ட் பிஜிடிஆர்பாக இருக்கட்டும், பியூ எக்ஸாமாக இருக்கட்டும். ஸோ இந்த அந்த நம்ம ஒரு யூனிட்ல கொடுக்கக்கூடிய அந்த 100 அல்லது 100 அபோவ் கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும், உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்குங்க. ஓகேங்களா? அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு புது யூனிட் தான் ஸ்டார்ட் பண்ணப்படும். பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட், அதாவது ஆளுமை மற்றும் அளவிடுதல் அப்படின்ற அந்த யூனிட் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஆளுமையை குறிக்கும் பெர்சனாலிட்டி என்னும் சொல் எம்மொழி சொல்லிலிருந்து வந்தது. ஓகேங்களா? பாருங்க, ஆளுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சனாலிட்டி அப்படின்ற அந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்மொழி சொல்லிலிருந்து வந்தது அப்படின்றத முதல் கேள்வி. இது வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி சொல், அதாவது பெர்சனோ அப்படின்ற ஒரு லத்தீன் மொழி சொல்லிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனாலிட்டி அப்படின்ற வேர்டு வந்து வந்திருக்கும். இது ஆளுமை அப்படின்ற பொருளை வந்து வரக்கூடியது. ஓகேங்களா? அப்போ லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்தது. அடுத்து செகண்ட் கொஸ்டின், மரபுநிலை சூழ்நிலை ஆகிய இரண்டின் சரிவிகித விளைவு பயனாக அமைவது எது? ஸோ மரபு நிலையா இருக்கட்டும் சூழ்நிலையா இருக்கட்டும், இது ரெண்டோடத்தோட ஒரு சரிவிகித விளைவு பயன். ஓகேங்களா? ரெண்டுமே சரியான அளவு கலந்த ஒரு விளைவு பயனாக அமையக்கூடியது எது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ இப்போ எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆளுமை. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ஆளுமை தான் வந்து பாத்தீங்கன்னா மரபு நிலையா இருக்கட்டும் சூழ்நிலையா இருக்கட்டும், இது ரெண்டுமே கலந்த ஒரு சரிவிகித ஒரு விளைவு பயனா வந்து என்ன பண்ணக்கூடியதா இருக்கு, கருதக்கூடியதா வந்து இருக்கு. தேர்ட் கொஸ்டின், ஆளுமையானது ஒருவனது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு என கூறியவர். ஸோ ஒரு ஆளுமை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட அந்த பர்சனாலிட்டி ஆளுமை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பண்புகள், குறிப்பிட்ட பண்புகளோட ஒரு தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு. ஸோ மற்றவங்கள பார்க்குறப்போ ஏதோ ஒரு தனித்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளுமை பர்சனாலிட்டி உள்ளவங்க கிட்ட வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்போர்ட் அப்படின்றவர் தான் வந்து சொல்றாருங்க. யார் சொல்றாருங்க? கில்போர்ட் அப்படின்றவர் தான் வந்து சொல்றாரு. ஒரு தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு அப்படின்னு சொன்னவர் வந்து கில்போர்ட். இந்த வேர்டு நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தனித்தன்மை வாய்ந்த அமைப்புன்னு சொன்னவர் கில்போர்ட். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், உடல் மனப்பண்புகளின் தனிப்பட்ட ஒருங்கமைப்பு ஒருவனது ஆளுமை என கூறியவர். ஸோ ஒருத்தரோட உடலா இருக்கட்டும், அவங்களோட மனப்பண்புகள், சில பேருக்கு அந்த மனத்தில் இருக்கக்கூடிய சில குணநலன்கள் பண்புகளா இருக்கட்டும், அதனோட ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர். சூப்பர். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் அப்படின்றவர் தான் இதை வந்து குறிப்பிடுறாருங்க. அப்ப இங்க மனப்பண்புகளின் தனிப்பட்ட ஒருங்கமைப்பு அப்படின்ற வேர்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து சொன்னவர் வந்து ஆல்போர்ட். அடுத்த ஐந்தாவது கேள்வி, ஆளுமை என்பது ஒரு தனி மனிதனின் தனக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் செயல்படும் தன்மையை கூறுவதாகும் என கூறியவர். ஸோ ஆளுமை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தனி மனிதனோட அவருக்கு ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க இல்லையா, தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த சூழ்நிலையில அவ எப்படி செயல்படுறான். இப்போ எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் போஸ்ட்ல உட்கார வைக்கிறோம், ஒரு ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டராவோ இல்லை நீங்களே பிஓவோ இல்லை ஒரு பிஜிடிஆர்பி ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதி நீங்க அந்த போஸ்டிங் போறீங்க அப்படின்னா அந்த தலைமை பண்பை எடுத்து எப்படி நீங்க செயல்படுறீங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமை. அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலையை எப்படி அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு குறிக்கக்கூடியதான் வந்து ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யார்? சூப்பர். யாருங்க? ஆர்பி கேட்டல் அப்படின்றவர் தான் வந்து இந்த குற்றம் சொல்றாரு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலை எப்படி கையாளுறாங்க அப்படின்றத வந்து ஆளுமைன்னு சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பி காட்டல். அடுத்த ஆறாவது கேள்வி, நம்முடைய ஆளுமையானது நாம் எதனோடு தொடங்குகிறோமோ எதன் வழி வாழ்ந்து முடித்தோமோ அதன் விளைவுகளா ஆகும் என கூறியவர். விருண்ணா சொல்றாரு பாருங்க, ஒருத்தரோட ஆளுமையை எடுத்தோம் அப்படின்னா நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எதனால ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, அது எப்படி முடிச்சிங்க, இது ரெண்டுத்தோட விளைவு பயன் தான் வந்து ஆளுமை. அப்போ எந்த வேலையா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், ஓகேங்களா, அது எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க, அது எப்படி முடிக்கிறாங்க, அதை வச்சுதான் அவங்களோட ஆளுமை பண்பு வந்து இது பண்ணணும். இப்போ ஏதோ ஒரு ப்ரோக்ராமை கோஆர்டினேட் பண்றாங்க, அந்த கோஆர்டினேட் பண்ண ப்ரோக்ராமை எப்படி அவங்க இனாகிரேட் பண்ணி எப்படி முடிக்கிறாங்க அப்படின்றத வந்து அவங்களோட ஆளுமை பண்பு குறிக்கத்தான் வந்து இவர் சொல்றாரு. ஸோ இதை சொன்னவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜேபி வாட்சன். ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர். வாட்சன் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்றாரு, இந்த கூட்டம் வந்து சொல்றாரு. பி தான் இதுக்கான ஆன்சர், ஜேபி வாட்சன். அடுத்து ஏழாவது கேள்வி, ஆளுமை வளர்ச்சிக்கான சமூகவியல் காரணிகளில் தொடர்பற்றது எது? ஆளுமை வளர்ச்சிக்கான சமூகவியல் காரணிகளில் தொடர்பற்றது எது? ஸோ இப்போ ஆளுமை ஒருத்தருக்கு வளருது அப்படின்னா
அதுக்கு சமூகவியல் சார்ந்த, அதாவது சோசியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் சிலது இருக்குதுங்க. எதுன்னு பார்த்தோன்னா ஒருத்தரோட வீடு, அவங்க வீட்டில் எப்படி வளர்றாங்க அப்படின்றத அவங்களோட ஆளுமையை நிர்ணயிக்கும். அப்புறம் பள்ளி, அவங்க ஸ்கூல்ல எப்படி வளர்றாங்கன்றத அவங்களோட ஆளுமையை நிர்ணயிக்கும். அப்புறம் மொழி, அவங்களோட லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதுவும் வந்து அவங்களோட ஆளுமையை நிர்ணயிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பண்பாடு, அவங்க எப்படிப்பட்ட பண்பாடுல வளர்றாங்கிறது நிர்ணயிக்கும். அப்போ இங்க நரம்பு மண்டலம் அப்படின்றது வராது. ஏன்னா நரம்பு மண்டலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உயிரியல் காரணிகள். ஸோ உடல் சார்ந்த பண்புகளா இருக்கட்டும், நாளமில்லா சுரப்பிகளா இருக்கட்டும், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம், இது எல்லாமே அவங்களோட உயிரியல் காரணிகள்ல வரக்கூடியது, பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ல வரக்கூடியது. அப்போ இங்க நரம்பு மண்டலம் வரக்கூடாது, ஏன்னா அது பயாலஜிக்கல்ல வந்திருக்கணும். அப்போ டி தான் தவறா இருக்கு. அடுத்து 8வது கேள்வி, டேஷ் ஆளுமை எது வந்து ஆளுமை வளர்ச்சியுடன் நேரடி தொடர்புடையது? ஸோ எது வந்து ஆளுமை வளர்ச்சிக்கு நேரடியாக ஒரு தொடர்புடையது? ஸோ இது இருந்தா வந்து ஆளுமைக்கு எதுக்கும் ஒரு நேரடியான தொடர்பு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தற்கருத்து. டி தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க இது. ஏன்னா தற்கருத்து, தன்னை பத்தி ஒரு எப்படி அவங்க கருத்து வச்சிருக்காங்கன்றது தான் அவங்களோட அந்த பர்சனாலிட்டியை வந்து பில்ட் பண்ணும். ஸோ தன்னை பத்தி ஒரு தாழ்வு மனப்பான்மையோட ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவங்களோட பர்சனாலிட்டி குறைபாடாக தான் இருக்கும். தன்னை பத்தி ஒரு உயர்வான மனநிலை இருக்கிறவங்க கிட்ட தான் பர்சனாலிட்டி அதிகமா இருக்கும். அதனால தற்கருத்து அப்படின்றத வந்து ஆளுமைக்கு ஒரு நேரடியான ஒரு தொடர்புடையது. அடுத்து 9வது கேள்வி, ஆளுமை வளர்ச்சியின் உளவியல் காரணியுடன் தொடர்பற்றது எது? ஸோ ஆளுமை வளர்ச்சியோட சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், எதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ல ஆளுமை வளருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு, ஊக்கம், மனவெழுச்சி, அக்கறை, மனப்பான்மை, பற்று, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உளவியல் காரணிகள். ஓகேங்களா? ஆனா இதுல நாளமில்லா சுரப்பிகள் வந்து வராது. ஏன்னா நாளமில்லா சுரப்பிகள் வந்து பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ல வரக்கூடியது. அதனால டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 10வது கொஸ்டின், ஒரு மனிதனாக மாறுவதற்கான செயல்முறையானது சுய உணர்வின் பல கட்டங்களை கடந்து செல்வதை உள்ளடக்கியது ஆளுமை என கூறியவர். ஒருத்தர் வந்து ஒரு முழு மனிதனா மாறுறாரு. அப்படி ஒரு மனிதனா மாறுறதுக்கு அவர் பல கட்டங்களை கடந்து வந்து என்ன பண்ணணும், ஒரு முழு மனிதனா மாறுவாரு. அதுதான் வந்து ஆளுமை அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? சூப்பரா சொல்றாரு பாருங்க. அப்போ ஒரு ஆளுமை அப்படின்னா துக்கம் இருக்கும், சுகம் இருக்கும், சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் அந்த பல கட்டங்களை கடந்து வரக்கூடியதான் வந்து ஆளுமை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்க, ரோலோமி. யாருங்க? ரோலோமி அப்படின்றவர் தான் வந்து சொல்றாரு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர், ரோலோமி. அப்போ பல கட்டங்கள் அப்படின்னு வந்தா யார் வரணும்? ரோலோமோ அப்படின்றவர் வந்து வரணும். இந்த 10 கொஸ்டின்ஸை வேகமா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். ஆளுமையை குறிக்கும் பர்சனாலிட்டி அப்படின்றது லத்தீன் மொழிச்சொல், பர்சனோ அப்படின்ற லத்தீன் மொழிச்சொல்லில் இருந்து வந்தது. மரபு, சூழ்நிலை, இது ரெண்டுமே ஒரு சரிவிகிதமா கிடைக்கக்கூடிய ஒரு விளைவு பயன் தான் வந்து ஆளுமை. ஆளுமையானது ஒருவனோட பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா கில்போர்ட். தனித்தன்மை அப்படின்னு வந்தாலே கில்போர்ட் சொல்றாரு. அடுத்து வந்து பார்த்தோன்னா உடல் மற்றும் மனப்பண்புகளின் தனிப்பட்ட ஒருங்கமைப்பு தான் ஆளுமைன்னு சொன்னவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட். அடுத்து ஆளுமை என்பது ஒரு தனி மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் செயல்படும் தன்மையை கூறுவது. அவன் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில அவன் எப்படி செயல்படுறான், அதான்பா ஆளுமைன்னு சொன்னவர் வந்து ஆர்பி கேட்டல். நம்முடைய ஆளுமையானது எதனோட தொடங்குகிறோம், எதன் வழி முடித்தோம், எப்படி தொடங்கி எப்படி முடிச்சான் அப்படின்றத ஆளுமையை குறிக்குதுன்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சன் அப்படின்றவர் தான் வந்து குறிப்பிடுறாரு. அடுத்து ஆளுமை வளர்ச்சிக்கான சமூகவியல் காரணிகளில் பொருந்தாத்து நரம்பு மண்டலம், ஏன்னா பயாலஜிக்கல்ல வரக்கூடியது. அதே போல ஆளுமை வந்து தற்கருத்தோட நேரடி தொடர்புடையது. ஆளுமை வளர்ச்சியோட உளவியல் காரணிகளில் பொருந்தாத்து நாளமில்லா சுரப்பிகள், ஏன்னா நாளமில்லா சுரப்பிகள் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ல வரக்கூடியது. அடுத்து 10வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனா மாறதுக்கான செயல்முறைகள்ல பல கட்டங்களை கடந்துதான் வரான் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோலோமை அப்படின்றவர் தான் வந்து இந்த கூற்றை வந்து சொல்றாரு. ஓகேங்களா? அப்போ இது 10 பார்த்தோம். இந்த வீடியோக்கான உங்களுக்கான ஒரு கொஸ்டின் பாருங்க. நம்ம எப்பவும் ஒரு கொஸ்டின் கொடுப்போம் இல்லைங்களா, அது போல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நிறைய முறை எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேங்களா? ஆளுமை ஹார்மோன் என அழைக்கப்படுவதை சுரப்பது எது? ஸோ 2 கொஸ்டின்ஸ் இதுல அடங்கி இருக்குதுங்க. அப்போ முதல்ல பர்சனாலிட்டி ஹார்மோன், அதாவது ஆளுமை ஹார்மோன் எதுன்னு பார்க்கணும். அதாவது மேஜர் டிட்டர்மினேஷன் ஆஃப் பர்சனாலிட்டி, எது வந்து பர்சனாலிட்டியை வந்து டிட்டர்மின் பண்றதுல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ற ஹார்மோன் எதுன்னு பார்த்துட்டு அதை சுரக்கக்கூடிய சுரப்பி எது அப்படின்றத உங்களுக்கு நம்ம கேட்டிருக்கோம். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நாளைக்கு போடக்கூடிய வீடியோல இது நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷனோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருந்தேன். அதுக்கான பிடிஎஃப் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஃபுல் பிடிஎஃப் வந்து இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதே நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது மோட்டிவேஷன் அண்ட் குரூப் டைனாமிக்ஸ், அதுக்கான ஃபுல் பிடிஎஃப் வந்து இன்னைக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலுக்கான புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.